ஹலோ காய்ஸ், என்ன பண்ண போறேன்னா மீன் பொரிக்க போறோம். ஏய், மீன் பொரிக்கிறதுலடா, மீன் பொலிச்சதுடா. அப்படின்னா அது எப்படின்னு வா, வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வா. அதெல்லாம் பண்ண சொல்றா. அது மீனில் நல்லா மசாலா ஊறதுக்காக இப்போ நம்ம நல்லா கீரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ புளிப்பு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலோட சேர்த்து எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக இடித்த மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். மீனில் நல்லா மசாலா ஒரு அரை மணி நேரம் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வாங்க போய் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அந்த கடையை விட கீரல் போட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தேவையான சேர்த்துக்கலாம். குருமிளகு பொடி, மிளகு பொடி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை அடுத்தது மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மீனை வறுக்க போகிறோம். அது தண்ணி இருந்ததுக்காக
இப்போ நம்மக்கிட்ட பொரிச்ச மீன் இருக்குது, கிரேவியும் இருக்குது. இது நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ பேக் பண்ண போகிறோம். நம்ம நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கலாம். ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீனை நல்லா புளிச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இப்போ வாங்க நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மீன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மீன் பொழிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு பார்க்கலாமா? அம்மா பயங்கர சூடாக இருக்குது. ஓ சார், நம்ம வழக்கமாக சாப்பிட்ற பொரிச்ச மீனோட இந்த பொரிச்ச மீன் சூப்பராக இருக்குது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி பல வித்தியாசமான வீடியோகளுக்கு நம்ம வில்லேஜ் அட்வென்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்.